வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர் 7ல நாம விஎஸ்டிஸ்ல பேஜ் டர்ன் டிரான்சிஷன் ஆட் பண்ணி அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேஜ் டர்ன் டிரான்சிஷன்ல ஒரு பேப்பரை டர்ன் பண்ற மாதிரி ஒரு சீன்ல இருந்து அடுத்த சீனுக்கு ஸ்மூத்தா போகிற எஃபெக்ட். இது எஸ்பெஷலி ஸ்லைட் ஷோஸ், ஃபோட்டோ ஆல்பம்ஸ், ஸ்டோரி வீடியோஸ் இல்லை எஜுகேஷ்னல் வீடியோஸ்க்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 டெமோ வீடியோஸ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என் ஃபஸ்ட் வீடியோ. இது என்னோட செகண்ட் வீடியோ. இப்போ பேஜ் டர்ன் டிரான்சிஷன் ஆட் பண்ண நாம் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட் வீடியோவை டபுள் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ எஃபெக்ட்ஸ், டிரான்சிஷன்ஸ், பேஜ் டர்னை செலக்ட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் பொசிஷன் செட்டிங்ஸ்க்கு ஓகே கொடுத்துட்டு, இப்போது ரைட் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் பேஜ் டர்ன் செட்டிங்ஸ்க்கு வந்தால் நாம் ஒர்க் பண்ண வேண்டிய முக்கியமான ஆப்ஷன்ஸ் இந்த மோட் அண்ட் டைப் ஆப்ஷன் தான். இப்போது இங்கே மோடில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் மோட் அண்ட் அட்வான்ஸ் மோட். டைப்பில் 4 வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மோடு பார்ப்போம். இங்கே டிஃபால்ட்டாக சிம்பிள் மோட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த சிம்பிள் மோடில் நான் வீடியோவை ப்ளே பண்ணுறேன். சூப்பராக இருக்குல்ல? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, என்னோடய செகண்ட் வீடியோவோட பொசிஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். எப்படின்னா, என் ஃபஸ்ட் வீடியோ டியூரேஷன் 12 செகண்ட்ஸ். பேஜ் டர்ன் எஃபெக்டோட டியூரேஷன் 1 செகண்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் வீடியோவை 1 செகண்ட் முன்னாடி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ அது 12 செகண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதை நான் கீழே அடுத்த லேயருக்கு இப்படி ட்ராக் செஞ்சு எக்ஸாக்டாக 11 செகண்ட்ஸ்க்கு செட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் டைமை 12ன்னு இருக்கிறத 11க்கு மாற்றுறேன். இப்போது வீடியோவை ப்ளே பண்ணினா பேஜ் டர்ன் டிரான்சிஷன் சிம்பிள் மோடில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். நல்லா இருக்குல்ல? இப்போது டைப்பில் இருக்கிற வேரியேஷன்ஸ் சூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் பாட்டம் டு ரைட் டாப் செலக்ட் பண்ணுறேன். ப்ரிவ்யூ பார்க்கலாம். அடுத்து லெஃப்ட் டாப் டு ரைட் பாட்டம் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ரைட் பாட்டம் டு லெஃப்ட் டாப் அண்ட் லாஸ்ட் ரைட் டாப் டு லெஃப்ட் பாட்டம். அவ்வளோதான். இப்போ அட்வான்ஸ் மோடை பார்த்துடலாம். ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் மோட் செலக்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இதே மாதிரி மற்ற 3 வேரியேஷன் டைப்ஸை ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுற வீடியோவில் அதோட எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் விஎஸ்டிசி ஃப்ரீ வீடியோ எடிட்டரில் பேஜ் டர்ன் டிரான்சிஷன் ஆட் பண்ணுற மெத்தட். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா இது போல் இன்னும் நிறைய கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒரு வீடியோ எடிட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 4 வெவ்வேறு வழிகள் இருக்குது. அடுத்த சாப்டரில் அது என்னென்னு பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் முக்கியமான சப்ஜெக்ட். அதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் என்னோடய அடுத்த வீடியோவுக்கான அறிவிப்பு உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.